4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒலிம்பிக் போட்டி நடைபெறும். இந்த ஒலிம்பிக் போட்டியில் பல்வேறு புதிய விளையாட்டுப் போட்டிகள் இணைக்கப்படும். அந்த வகையில் சாம்போ விளையாட்டுப் போட்டி வரும் 2026ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் முதல் முறையாக ஒலிம்பிக் சங்கத்தால் அனுமதி வழங்கப்பட உள்ளது. இந்த விளையாட்டுப் போட்டியை ரஷ்யா கூட்டரசு தூதரகம் மற்றும் தமிழ்நாடு சாம்போ சங்கத்துடன் இணைந்து சாம்போ விளையாட்டு குறித்த கல்வி கருத்தரங்கு சென்னை கோபாலபுரத்தில் உள்ள ரஷ்யன் கல்ச்சர் சென்டரில் நடைபெற்றது. இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய தமிழ்நாடு சாம்போ சங்கத்தின் மாநில தலைவர் சிகாமணி, சாம்போ விளையாட்டை முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டியில் இணைக்கப்பட உள்ளது எனவும், இந்த போட்டி இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்களிடம் கொண்டு சென்று மாணவர்களை ஊக்கப்படுத்த உள்ளோம். இந்த விளையாட்டில் மாணவ மாணவிகள் பயிற்சி பெறுவதற்கு ஆர்வமாக உள்ளனர். தமிழக அரசு விளையாட்டுத் துறையில் ஊக்கப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சாம்போ விளையாட்டையும் ஊக்குவித்தால் வருகிற ஒலிம்பிக் போட்டியில் பல்வேறு பதக்கங்களை பெற்று தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமையும் வாய்ப்பாக இருக்கும் என தெரிவித்தார். இதில் கடந்த 3 வருடமாக சாம்போ விளையாட்டின் சாம்பியன் உவேல் குரு மற்றும் ஆற்காடு தவான் இளவரசன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட சாம்போ விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினர். என் பேர் அஜித் சிகாமணி. நான் தமிழ்நாடு சாம்போவோட பிரசிடென்ட், சாம்போ அசோசியேஷனோட பிரசிடென்ட். ஸோ சாம்போ வந்து ஒரு ரஷ்யன் மார்ஷல் ஆர்ட். அதில் பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், ஜூடோ, ஜுஜிட்ஸு எல்லாமே கலந்துருக்கும். ரெஸ்லிங் கூட கலந்துருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் ஒலிம்பிக் ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இப்போ ரஷ்யன் கவுன்சில் கூட சேர்ந்து எங்கள் இன்டர்நேஷ்னல் சாம்போ அசோசியேஷன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஒரு சிட்டியில் செமினார்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 4 டைம் வேர்ல்ட் சாம்பியன் மிஸ்டர் வாலி வந்து கோச்சிங் பண்ணுறாரு. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாம்போவில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கோச்சிங் பண்ணுறாரு. ஸோ இது வந்து நாட் ஜஸ்ட் இந்தியன் சாம்போ ஃபெடரேஷன் பட் ஆல்சோ ரஷ்யன் கவுன்சிலேட்டும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் அடிக்கடி பண்ணி இந்த சாம்போ ஸ்போர்ட்டை ரொம்ப பெருசாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வச்சுருக்கோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது நீங்கள் ஸ்கூல் போயிட்டு அப்படி பண்ண போகிறீங்களா, இல்லை இது எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஆத்லீட்ஸ் ட்ரெயின் பண்ண போகிறோம். ஏற்கனவே இருக்கிற ஆத்லீட்ஸை இன்னும் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறோம். அது முடிச்சதுக்கப்புறமா அவங்க லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா நிறையா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கிராஸ் ரூட்ஸ்லாம் போயிட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கோம், இனிமேல் தான் டெவலப் பண்ண போகிறோம். ஹோப்ஃபுல்லி வித் கவர்மெண்ட் சப்போர்ட். எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க? இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஒரு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வச்சா 500 to 600 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இது போக இன்னும் கொஞ்சம் வளர்க்கலாம். லைக் ஸ்கூல்ஸ், காலேஜஸ்குள்ளெல்லாம் ஆக்டிவாக போக ஆரம்பிச்சிட்டோம். SDITயில் ரெக்கக்னிஷன், தமிழ்நாடு அசோசியேஷன், ஒலிம்பிக் அசோசியேஷனில் ரெக்கக்னிஷன்லாம் வந்ததுக்கப்புறமா இன்னும் ரொம்பவே பெருசாக்கிக்கலாம் ஸ்போர்ட். அரசுக்கிட்ட எந்த மாதிரியான உங்கள் ஹெல்ப் கேட்குறீங்க நீங்கள்? ஸோ பேசிக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்போர்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணிச்சுனாலே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலில் ஒலிம்பிக் கவுன்சில் அண்ட் ஏஷியன் ஒலிம்பிக் கமிட்டியில் ரெக்கக்னிஷன் இருக்குது. இன்னும் இந்தியா நேஷ்னல் மினிஸ்ட்ரியில் ரெக்கக்னிஷன் இன்னும் முடியல, அப்ளை பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டிலையும் இப்போது அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ஸ்ட்ரக்சரிங் போயிட்டுருக்கு. அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் வந்த உடனே நீங்கள் பார்ப்பீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி ஆகிடும். எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இருக்குது அந்த வரவேற்பு, எப்படி இருக்குது? மார்ஷல் ஆர்ட்ஸ் சொன்ன உடனே என்ன ஃபீல் பண்ணுறாங்க? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே ரெடியாக இருக்காங்க கற்றுக்கிறதுக்கு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரெடி டு லேர்ன். ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க யூனிஃபார்ம், க்ளவுஸ் இதெல்லாம் பார்த்துட்டு. பட் பேரண்ட்ஸ் நிறைய பேர் ஓகே ஏன் மார்ஷல் ஆர்ட்ஸில் அனுப்பணும், மார்ஷல் ஆர்ட்ஸில் என்ன பெருசாக வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பேரண்ட்ஸோட சப்போர்ட்டில் சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணி ப்ராப்பராக எடுத்துகிட்டு போனால் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே அச்சீவ் பண்ணலாம். வெதர் இட் இஸ் ஜாப்ஸ், வெதர் இட் இஸ் ஸ்கில்ஸ், வெதர் இட் இஸ் மைண்ட் செட், டிசிப்ளின் ஆர் ஈவன் ஏர்னிங் மணி, இதெல்லாம் நிறைய கெரியர் க்ரோத் இருக்குது. ஸோ ஆமெச்சர் இல்லாமல் இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்லிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், இன்டர்நேஷ்னல்லாம் ஜெயிச்சா ஒரு கவர்மெண்ட் கேஷ் கிஃப்ட் கொடுக்கும். பட் சாம்போவில் பார்த்தீங்கன்னா காம்பேட் சாம்போன்னு ஒன்று இருக்குது. விச் ஹேஸ் பஞ்சஸ், கிக்ஸ், ரெஸ்லிங், ஜூடோ எல்லாமே கலந்து வரும். ஸோ அது பண்ணால் ப்ரொஃபஷனல் மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ், UFC இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் போயிட்டு நல்லா சம்பாதிக்கலாம் ஜெயிச்சிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிச்சாங்கன்னா. ஸோ லாங் டேர்ம் கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் கூட இருக்குது இதில்.